கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்போதும் மண்ணான எண்ணெயும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி. இப்பொழுதும் கூட நம்ம சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகளையும் ஒவ்வொன்றாக தியானிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வார்த்தை. 6ஆம் வார்த்தைன்னு சொல்கிறத விட அந்த சிலுவையில் மலர்ந்த 7 பூக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஓகே, இதில் நம்ம முற்பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, இந்த முடிந்தது அப்படின்றதுக்கு அந்த 7 பூக்கள் அப்படின்ற அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்ததுன்றதுக்கு அர்ப்பணிப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் இயேசு எதுக்காக முடிந்ததுன்னு சொன்னார்? தோல்வியின் காரணமாகவா, இல்லை அவ்வளோதான் என்னோட ஜீவன் போது அதனால் முடிந்தது சொன்னாரா? கிடையவே கிடையாது. இயேசு எதற்காக முடிந்தது அப்படின்னு சொன்னார் நம்ம பார்ப்போம். தேவன் தம்மை ஒரு மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக? மனுஷர்களை ரட்சிக்கும் வண்ணமாக அவரோட ஊழியத்தை செய்யறதுக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த ஊழியத்தை செஞ்சு நிறைவாக முடித்ததுக்காக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், நம்ம தப்புகள் அதெல்லாம் முழுசாக கிரயம் கொடுத்து வாங்கி முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு. இதில் நம்ம பார்த்தோன்னா, தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார்? ஊழியம் செய்வதற்காக. இந்த ஊழியம் என்பது இயேசு கிறிஸ்து 21 விதமான ஊழியங்களை செஞ்சுருக்காரு. இதை வாசிக்க வேணாம், நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்கிறதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். லூக்கா 19:10 இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு இருக்கோம். மத்தேயு 18:11 நம்ம பார்த்தோன்னா, கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார்னு இருக்கோம். மத்தேயு 20:28 ஊழியம் செய்ய, அதாவது நம்ம கெட்டு போகிற நம்மளை மீட்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்னு இருக்கோம். யோவான் 3:8 பார்த்தோன்னா, பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாக அழிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். லூக்கா 12:49 பார்த்தோன்னா, இந்த பூமியில் அக்கினியை போட வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக வர இதுவை நமக்கு அங்கே சொல்கிறாங்க. யோவான் 18:36 யூதருக்கு ராஜாவாக, யூதருக்கு ரட்சிப்பு உண்டாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்தவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு இருக்கோம். மத்தேயு 9:13 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க, பாவிகளான நம்ம இயேசு கிறிஸ்து மனம் திரும்புவதற்காக அழைக்கிறதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்காருன்னு இருக்கோம். மத்தேயு 10:34 பிரிவினையை உண்டாக்குவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மத்தேயு 11:28, 29, 30 நம்ம தெளிவாக வாசித்து பார்த்தோன்னா, நம்முடைய பாவ சுமைகள், மீறுதலின் அந்த சுமைகள் அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக எடுத்துட்டு நமக்கு இளைப்பாறுதல் தரும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லூக்கா 9:56 பார்த்தோன்னா, ரட்சிக்கிறதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னு இருக்கோம். யோவான் 12:27 பாடுகளை சகிக்க, அதாவது தேவ திட்டம் நிறைவேறும் வண்ணமாக நமக்காக பாடுகளை சகிக்கவே இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கோம். லூக்கா 4:18 ஒரு போதகராக நம்ம நல்வழிப்படுத்த பிரசங்கிக்கவே கர்த்தர் இந்த பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னு இருக்கோம். யோவான் 10:10 பார்த்தோன்னா, நமக்கு இந்த பூமியோட நம்ம வாழ்வு முடிஞ்சு போகிறதில்ல, பூரண ஜீவனை தருவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் உதிச்சாரு அப்படின்ட்டு இருக்கோம். யோவான் 9:38 மனுஷர்களாகிய நம்மளை நியாயம் தீர்க்கவே கர்த்தர் இந்த பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னு இருக்கோம். யோவான் 12:46 உலகத்தின் ஒளியாக இருளில் இருக்க ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உதித்தார் அப்படின்னு இருக்கோம். யோவான் 6:38 பிதாவின் சித்தம் நிறைவேறும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 1 பேதுரு 1:21 முன்மாதிரியாக நமக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் யோவான் 12:47 பார்த்தோம் அப்படின்னா, உலக
உலகத்தை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக உதித்தார் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பார்த்தோன்னா தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியம் என்னன்னு பார்த்தோன்னா ரட்சிப்பு. பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஏன் முடிந்ததுன்னு சொன்னார்? ஒரு தோல்வியின் காரணமாக அங்கே சொல்லலை. பிதா என்னை குறித்து வச்ச ஊழியத்தின் பாதையும் ஊழியத்தின் திட்டமும் நேர்த்தியாக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜெயத்தோடு சொல்கிறாரு. ஒரு வெற்றி முழக்கமாக அங்கே வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து பதிவிடுறாரு. இதை போலவே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதே போல் அவரோட ஊழியத்தை நேர்த்தியாக முடித்து எல்லாம் முடிந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் முதல்ல எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 8:3 வாசிங்களேன். ஆமீன். சவுல் இங்கே எப்படிப்பட்டவராக நமக்கு காண்றாருன்னா அவர் ரொம்ப ஒரு கொடுமைக்காரராக வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய், அதாவது அவங்க சம்மதத்தோடு இல்லை, வள்ளுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போயிட்டு இது பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சபைகளை வந்து பாழாக்கி கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 9:1 வாசிங்களேன். ஓகே, இதில் நம்ம முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போகிறாரு. இங்கே வந்து அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கொலை செய்கிற அளவுக்கு வந்து அவர் போயிட்டார். அப்போ தான் வந்து அந்த சமயத்தில் தான் வந்து தேவன் வந்து அவருக்கு தரிசனமாகிறாரு. அதாவது பேசுகிறாரு அவர்கிட்ட. எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 5 வாசிங்க. 9:5. ஆ 6 வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். போதும். இதில் என்னன்னா கர்த்தர் வந்து சவுலை வந்து அழைக்கிறாரு. ஃபஸ்ட்டு எப்படி அழைக்கிறாரு? நீ வந்து கஷ்டப்படுத்துகிற தேவன் வந்து நானே தான், உனக்கு வந்து முள்ளில் உதைக்கிறதுக்கு கடினமாக இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றார். அவர் வந்து அங்கே முழுமையாக தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வண்ணமாக தான் அவர் வந்து இங்கே கூறுறாரு. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு சத்தத்தை கேட்குறாரு. அதுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறாரு. இதில் வந்து அவர் ஊழியத்தின் பாதையில் என்னென்ன ஊழியங்கள்லாம் செஞ்சார்னா, சபைக்கு ஆறுதல் கூறுவது, சபைகள் ஒரு பிரச்சனையில் இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுறது, அந்த மாதிரி சபைகளுக்கான ஊழியத்தை இவர் நேர்த்தியாக செஞ்சார். அதுவும் இல்லாமல் நிறைய மிஷினரி பயணங்கள் அது மாதிரிலாம் வந்து இவர் செஞ்சார். இதில் நம்ம பார்த்தோன்னா அவரே வந்து ஃபுல்ஃபில் ஆகிக்கிறாரு. அவ்வளோதான், நம்மளோட ஊழியம், நம்ம தேவன் வந்து நமக்கு கொடுத்த ஊழியத்தை நல்லா நேர்த்தியாக செஞ்சு முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை எங்கே நம்ம பார்க்கலான்னா 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்களேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமீன். அவர் வந்து அங்கே சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடி முடிச்சிட்டேன், எனக்குன்னு தேவன் கொடுத்த ஊழியத்தின் ஓட்டத்தை நேர்த்தியாக நான் முடிச்சிட்டேன், அதே போல் தேவன் மேலே இருக்க விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. இதில் என்னென்னா நம்மளும் பவுலை போல் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் தேவனோட ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதில் நமக்கு என்ன இப்போ பவுல் செஞ்சார், அவருக்கான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லிட்டு அவர் 8வது வசனத்தை சொல்லியிருப்பார். 8வது வசனம் வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். போதும். இதில் என்னன்னா பவுல் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து ஜெயமாக அவர் வந்து ஓட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கான பரிசு, அவருக்கான தேவன் தந்த இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது முதல் நீதியின் கிரீடம். நம்ம உலக பிரகாரமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரீடம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு ப்ரீஷியஸில் நமக்கு. அதுவும் இல்லாமல் இது தேவனிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நீதியின் கிரீடம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் வந்து எப்படி அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றி தன்னோட பரிசு பொருளை
வந்து பெற்றுக்கொண்டாரோ அதே போல் நாமும் இருக்க வேணும். நம்மளும் வந்து தேவ ஊழியத்திற்காக நம்மளை அர்ப்பணிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதில் செகண்ட் ஆஃப் வாசிங்க. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமீன். இதில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஊழியத்தை செஞ்சேன், இது எனக்கு மட்டும் இல்லை, தேவனோட ஊழியத்தை யார் உண்மையாக உத்தமமாக அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் இந்த கிரீடம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக தேவனை பார்ப்போம், அப்போ இந்த நீதியின் கிரீடம் வந்து நமக்காக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வெளிப்படுத்தல் 2:26 பார்த்தோம் அப்படின்னா, 2:26 வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமீன். இதில் வந்து என்ன இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படின்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம், தோல்வியோடு இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் யார் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களாக இருக்கிறோமோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் இடத்துல அதிகாரம் பெற்றாரோ அதே போல் நமக்கும் அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்றாரு. ஜாதிகள் மேல்னால் இப்போ இருக்கிற இந்த உலகத்தை வந்து அங்கே மீன் பண்ணல. பரலோகத்தில் போயிட்டு நம்ம ஆயிரம் கால அரசாட்சி வரும்போது அந்த ஜாதிகள் மேல் நமக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் அடுத்ததாக நம்ம வாசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை வாழ்த்துறதை நம்ம இங்கே பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பவுல் சொன்னது போல் பிலிப்பியர் 3:14 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமீன். கிறிஸ்து இயேசு நம்மளை அழைத்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஊழியத்தை நம்ம நேர்த்தியாக செய்கிறவங்களாக இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெய முழக்கத்தோடு சொன்னாரோ அதே போல் நம்ம ஊழியத்தின் பாதையில் நேர்த்தியாக முடித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இந்த பூமியை அரசாள்வோம் என்று சொல்லி முடிக்கிறேன். இப்போவும் வந்து ஒரு பாடலை பாடிட்டு நம்ம முடிப்போம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்.
இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்த பாதையில் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவர் வருமளவும் நம்ம ஊழியத்தை நிறைவேற்றுவோமாக என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமீன்.